ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சண்டேனாலே நான்வெஜ் தானே. நாங்கள் வந்து நாட்டுக்கோழி எடுத்திருந்தோம், பிரியாணி போடலான்னு. குட்டி பயலுக்கு மட்டும் கொஞ்சமாக சூப் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இது வந்து 8th மந்த் பேபிலேருந்தே நம்ம கொடுக்கலாம். இது ஃபுல் டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கோம், நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். சிக்கனுக்கு பதிலாக நீங்கள் மட்டனுக்கும் ட்ரை பண்ணலாம். நல்லா ஒயிட் ரைஸ் ஸ்மாஷ் பண்ணிட்டு சூப்பு ஊற்றி கொடுக்கலாம் பேபிக்கு. ரைஸ் மட்டும் இல்லை, இட்லி, ஆப்பம் எல்லாமே கொடுக்கலாம். சைட் பை சைடு பிரியாணிக்கு தேவையான வெஜிடபிள்ஸுமே ரெடி பண்ணியாச்சு. பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சிம்பிளாக ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி. நான் டீட்டெயிலெலாம் காமிக்கல, லைட்டாக கிளிப்ஸ் மட்டும் தான் எடுத்தேன். அரிசிலாம் உடையாமல் நல்லா உதிரியாக வந்துருந்துச்சு பிரியாணி. இன்றைக்கி சண்டே, நாட்டுக்கோழி பிரியாணி, பாயில்டு எக், ஆனியன் குக்கும்பர் ரைத்தா, இதுதான் எங்கள் வீட்டில் லஞ்ச். உங்கள் வீட்டில் என்ன சண்டே ஸ்பெஷல்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து வெளியில் போயிருந்தோம். ராம்நாட்டில் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க இல்லையா, அங்கே தான் போயிருந்தோம். இந்த இயர் வந்து பாகுபலி செட்டு தான் போட்டிருந்தாங்க. லாங் வீடியோ நம்ம சேனல்லே இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள், டீட்டெயில்டு வீடியோ. எக்ஸிபிஷனில் நான் என்னென்னலாம் வாங்கினேன்னு தனியாக வீடியோ போடுறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. கிட்ஸுமே நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. இப்படி தான் எங்களுக்கு வீக்கெண்ட் போச்சு. உங்களுக்கு எப்படி வீக்கெண்ட் போச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.